ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டிக்களி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிறதுக்கப்புறம் வேக வச்ச மட்டிக்களி எடுத்து நல்லா வதக்கிக்கணும். தேவையான மசாலா, குழம்புத்தூள், காரத்தூள், மிளகு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு மட்டிக்களி எப்படி செய்யறதுன்னு தெரியாது. மட்டிக்களியை உடச்சி செய்வீங்க. நீங்கள் அப்படி செய்ய தேவையில்ல. வெறும் பாத்திரத்தில் மட்டிக்களியை மட்டும் நல்லா அலசி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பொங்கி வர அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்ச உடனே அந்த மட்டிக்களி கறியை மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க. தண்ணியை நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மட்டிக்களி சாப்பிட்டா நம்மளுக்கு மஞ்சக்காமல் நோயெலாம் குணமாகும். எல்லோரும் மட்டிக்களி மறக்காமல் மட்டிக்களி வாங்கி சாப்பிடுங்க. எங்கள் ஏரியாவில் நாங்கள் மட்டிக்களி சொல்லுவோம், சில ஏரியாவில் சிற்பி சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அவ்வளோதான்.